செக்குலர் பரவலர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேக்கா ஆட்சிக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது. நாங்க மாற்றத்த குடுக்க போறோம்ன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் கால அவகாசமும் கேட்டிருந்தாங்க. ஆனா, இப்ப நடக்கக்கூடிய சம்பவத்தெல்லாம் பார்த்தா, இவங்க மாற்றத்த குடுக்க வந்த மாரி தெரியல. தமிழ்நாட்ட அப்படியே குழி தோண்டி புதைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் இந்த தாவேக்கா தற்கூறிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத அதிகார மையத்துல இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய மிக முக்கிய நபர்கள் யாருமே இத கண்டுக்கிற மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு இன்னைக்கு சென்னையில புதிய வண்ணாரப்பேட்டை அப்படின்ற ஒரு பகுதியில தாவேக்காவுடைய ஒரு கட்சி நபர் என்ன பண்றாரு, தான் வீட்ல கஞ்சாவ வளர்க்குறாரு. கஞ்சா செடிய வளர்க்குறாரு. "என்னப்பா தம்பி கஞ்சா வளர்த்துக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் சரியா? இதெல்லாம் நியாயமான்னு?" அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கேட்க போக, "கஞ்சா வளர்க்கறதுனால என்ன தப்பாயிட போகுது? அரசாங்கமே தான் விக்கிறாங்க. நான் இத மெடிசினுக்காக யூஸ் பண்றேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?" அப்படின்னு அந்த நபர் அதே கஞ்சா போதையில பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு இது தப்புங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. இந்த லட்சணத்துல விஜய் சொல்றாரு, "நான் போதைய ஒழிக்க போறேன்னு." போதைய ஒழிக்கிறது நல்ல விஷயம் தான் சார். ஆனா அத உங்க கட்சிக்காரங்கிட்ட இருந்து ஒழிங்க. பெண்கள் பாதுகாப்புங்கிறது நல்ல விஷயம் தான். அத உங்க கட்சிக்காரனுக்கு சொல்லிக் குடுங்க. இப்ப நம்ம இந்த விஷயத்த பதிவு பண்றோம். உடனே கமெண்ட்ல உட்கார்ந்து வாலு வாலுன்னு தவிட்டு தற்குறித்தனமா கத்திட்டு இருப்பானுங்க. நம்ம ஆதாரத்தோட குடுக்குறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆதாரத்தோட நம்ம வீடியோ பதிவு பண்றோம். இத அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்ப என்னடா மாற்று அரசியலு? அப்ப என்ன மாற்று அரசியலு? நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த தாவேக்கா தற்குறிகளுடைய இந்த ஆட்சி காலகட்டத்துல, அடுத்த 5 வருடத்துல எப்படி போன ஆட்சியில நம்ம மெத்தப்பட்ட மைன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, அது மாரியான ஒரு புதிய வகை போதைப் பொருள இவனுங்க ஆட்சியில நம்ம தெரிஞ்சுப்போம். அத இவங்களே கொண்டு மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவானுங்க. டெஃபினட்டா இவனுங்க பண்ணுவானுங்க. இது பரவால்ல. இன்னொரு இடத்துல ஒரு எம்.எல்.ஏ பேசிட்டு இருக்காரு. அவர் இந்த மாரி எங்கேயாவது சரக்கு விக்கும்போது ஒரு ரூ. 10 எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறாங்கன்னா, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. மொடக்குறிச்சின்னு நெனைக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர். உடனே அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு மது பிரியர் என்ன பண்றாரு, "ப்ரோ வாங்க ப்ரோ நான் உங்கள கூட்டு போறேன். பக்கத்துல ஒரு கடையில ரூ. 10 எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறானுங்க ப்ரோ" அப்படின்னு அவர் சொல்லப்போக, நம்ம எம்.எல்.ஏ புரட்சி புடிங்கி எம்.எல்.ஏ தாவேக்கானுடைய மாற்றத்துக்கான எம்.எல்.ஏ, "டேய் தம்பி வண்டி எட்றா, வண்டி எட்றா, எட்றா வண்டிய" அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு ஓடுறாரு. என்ன மாற்றம்? இப்பவும் ஒயின் ஷாப்ல ரூ. 10, ரூ. 20, ரூ. 30 எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறாங்க. இதுவாவது பரவால்ல. அதிகாரிகள் ரவுண்ட்ஸ்க்கு வராங்க. ரவுண்ட்ஸ்க்கு வரக்கூடிய அதிகாரிகள பார்த்து இங்க இருக்கக்கூடிய மது பிரியர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ரூ. 10 எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறாங்க. அது என்னன்னு தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கவர்ன்மென்ட் ஆபீசர்ஸ் போய் சொல்றாங்க. ரவுண்ட்ஸ்க்கு வந்த நபர்கள், கவர்ன்மென்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. எதுவுமே சொல்ல முடியாம ஓடுறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா, அதே மாதிரி மது பிரியர்கள், "என்னண்ணே நம்ம கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ரேட்ட கம்மி பண்ணுவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறீங்களேப்பா." "தம்பி நானும் அதே கட்சிக்காரன் தான் தம்பி" அப்படின்னு சரக்கு விக்கிறவரும், சரக்கு வாங்குறவரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேவலமா இருக்கு. கேவலமான ஒரு கேடுகெட்ட ஒரு செய்முறை. சரியா? இங்க கஞ்சா புழக்கவழக்கங்கிறது அதிகரிக்குது. மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள்ன்ற ஒரு விஷயம் அதிகரிக்குது. அத தடுக்கிறதுக்கான எந்த வழியும் நம்ம முயற்சி பண்ணல. நம்ம பரபரப்பா இருக்கணுங்கிறதுக்காக, நாங்க அத பண்றோம், இத பண்றோம். ஆல்ரெடி இங்க போதை ஒழிப்புக்கு இங்க தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ட வச்சு இங்க தீவிரமா வேலை செஞ்சாலே, இங்க பாதி பேர புடிச்சு புடலாம். அதுவும் புடிக்கிறதுல ஒரு 1/4வாசி பேர் உங்க கட்சிக்காரன் தான். வீட்டிலேயே கஞ்சா செடி வளர்க்குறான். அதெல்லாம் உங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இத பத்தியெல்லாம் நீங்க விளக்கமும் குடுக்க மாட்றீங்க. தயவு செஞ்சு எதிர்க்கட்சிகள்லாம் பார்த்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். சட்டமன்றத்துல கேள்வி கேளுங்க. "என்னங்க உங்க கட்சி சம்பந்தப்பட்ட ஒருத்தன் வீட்ல கஞ்சா செடி வச்சு வளர்க்குறானாமே, இதுதான் நீங்க கொண்டு வந்த மாற்றமா? இப்படிதான் நீங்க மாற்றத்த உருவாக்க போறீங்களான்னு" சட்டமன்றத்துல கேளுங்க. இப்பயும் சொல்றேன். தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி மாற்றத்துக்கான கட்சிலாம் இல்ல. இதுக்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டும் நடக்குது. நம்ம ஈசிஆர் சரவணன் இருக்கார்ல, தாவேக்கானுடைய எம்.எல்.ஏ. அவரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அத போய் பார்க்க போறாரு. சரி பார்க்க போறாரு, வராரு. ஓகே. நல்ல மனுஷன். ஒரு விஷயம் நடந்த உடனே ஸ்பாட்டுக்கு போறாரு. வரவேற்போம். ஆனா அவன் எப்படி அத ப்ரமோஷனா யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கத்தி பிஜிஎம் போட்டுக்கிட்டு ஒரு மாரி ரீல்ஸ்லயே இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இத தான் நம்ம எதிர்க்கணும். இந்த கலாச்சாரத்த விட்டு தொலைங்கடா.
இந்த ரசிகர் மனப்பான்மையில இருந்து விட்டு தொலைங்க. நீ இப்ப சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி, மக்களுக்காக உழைக்கணும். ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நீ அதுக்கு மாஸ் பிஜிஎம் போட்டு என்ன கன்றாவியோ போட்டு நீ ரீல்ஸ் போடு. இதை எல்லா கட்சி தலைவரும் இதை பண்றாங்க. ப்ரொமோஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லா கட்சியிலும் எல்லா தலைவரும் இதை பண்றாங்க. ஆனா ஒரு துக்க வீட்டுக்கு போறீங்க, அதையும் எடுத்து போட்டு மாசா ஒரு பிஜிஎம் போட்டு எப்படிடா ஒரு இடத்துல தீப்பிடிச்சு எரியுது. அந்த விஷயத்தை எப்படி நீங்க மாஸ் பிஜிஎம் போட்டு எப்படி நீங்க இது மாசா உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் அந்த சினிமா மோகத்துல இருந்து நீங்க யாருமே வெளில வரல. அப்பட்டமா அதான் தெரியுது. அப்பட்டமா தெரியுது. பெண்களுக்கு பாதுகாப்பு. கொஞ்சம் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் போய் கமெண்ட்ஸை போய் பாருங்களேன். இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சண மயிர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். தாவேக்கா பெண்களுக்கு கொடுக்குற லட்சண மயிர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். என்னையும் என்னை விட்டுருங்க, என் குடும்பத்தை விட்டுருங்க. ஒரு பெண் வந்து சமூக வலைதளத்துல அவங்க வந்து அரசியல் பேசுறாங்க, அதுவும் தாவேக்கா செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப கேவலமா பேசுறானுங்க. ரொம்ப கேவலமா பேசுறானுங்க. இவனுங்க கிட்ட நம்ம வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கணும். இந்த மக்கு சாம்பிராணி கிட்ட நம்ம மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மாற்றத்துக்காக இவங்க நம்ம ஓட்டு போட்டு வர உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலயும் ஒருத்தன் சொல்றான், ஏன் மாண்புமிகு விஜய் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு. சொல்ல மாட்டேன். சொல்லணுங்கிற சட்டம் இருக்கா என்ன? இல்லையே. அப்படின்னு சொல்ல முடியாது. வேணா விஜய் அங்கிள்னு சொல்லிக்கவா? விஜய் அங்கிள், என்ன விஜய் அங்கிள் இப்படிலாம் பண்றீங்க? விஜய் அங்கிள் இதெல்லாம் நியாயமா இருக்கா? விஜய் அங்கிள் என்ன விஜய் அங்கிள் தற்கூரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? விஜய் அங்கிள் என்ன விஜய் அங்கிள் இப்படி கேவலமான ஒரு மானங்கட்ட ஒரு ஆட்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? விஜய் அங்கிள் என்ன விஜய் அங்கிள் தூய சக்தின்னு சொல்லி இப்படி தீய சக்தி கிட்டையும் ஊழல் சக்தி கிட்டையும் போய் பிச்சை எடுத்து ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படி பேசுவோமா? விஜய் அங்கிள் பேசுவோம். நல்லா இருக்குண்ணா, நல்லா சூப்பரா இருக்கு. அவர் மட்டும் ஸ்டாலின் அங்கிள் சொல்லும் போது நான் விஜய் அங்கிள் சொல்லக்கூடாது. எனக்கு என்ன 26, விஜய்க்கு என்ன 50 வயசு ஆயிடுச்சு. டெஃபினட்டா அங்கிள் தானே, அண்ணன்ற டேர்ம் கொண்டு வர முடியாது. அப்ப விஜய் அங்கிள் தான் கரெக்டு தானே? என்ன விஜய் அங்கிள் உங்க கட்சிக்காரன் வீட்டில் உட்காந்து கஞ்சா செடி விற்கிறான், அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா விஜய் அங்கிள்? இல்லை நீங்க வாங்கி 4 ரவுண்டு உள்ள விடுறீங்களா அப்படின்னு எவனாலும் கேட்டுற போறான். புரியுதா? அப்படிலாம் எவனும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தாவேக்கா ஆட்சி நல்ல ஆட்சியா வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து முன்கொடுத்த தவறுகள்லாம் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகேவா? ஏன்னா உங்க கூட இருக்கிறவன்லாம் வந்து ஜால்ரா அடிக்கிற ஒரு கூட்டமாக தான் இருக்கும். டெஃபினட்டா எங்க சிவனாண்டிக்கே சளியை பிடிச்சிருக்கடா, சளிக்கே சிவனாண்டியை பிடிச்சிருக்கடான்னு பேசுவாங்க இல்லை? அந்த மாதிரி உங்க கூட இருக்க கூட்டம்லாம் வந்து மக்களுடைய பிரச்சனை பற்றிலாம் பேச மாட்டாங்க. உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம ரமேஷ் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அவரு அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து பேஷண்ட்ட காசு வாங்குறாங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது எனக்கு தெரியாதுன்றாரு. ஆனால் அவர் வந்து அடிப்படை குடும்பத்திலேருந்து மேலே வந்தவரான். இங்கே வசிக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்காக அவங்க ஒரு 100 200 காசு வாங்குவாங்க. சில நபர்கள்லாம் கேட்டே வாங்குவாங்க. இதெல்லாம் எனக்கே அனுபவம் இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு ஏழை தாயின் மகன், ஒரு ஒன்றுத்துக்கும் இல்லாதவர், ஒன்றுமே இல்லாதவர், அவர் வந்து இன்னைக்கு வந்து உருவாக்கி கொண்டு வந்து இன்னைக்கு விஜய் வந்து அவரை ஒரு எம்எல்ஏ உட்கார வச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியல மக்களுடைய பிரச்சனை. இதெல்லாம் புது பிரச்சனையா? இதெல்லாம் ஆல்ரெடி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, மக்கள்லாம் சொல்லியிருந்தா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ சொல்லிட்டாங்க, நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கியா, போனது இல்லையா? அங்கெல்லாம் பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு இவங்கெல்லாம் காசு வாங்குவாங்கிறது உனக்கு தெரியுமா, தெரியாதா? என்னப்பா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ புதுசா வர மாதிரி, ஏதோ நீங்க தான் புதுசா புடுங்குற மாதிரி ஏன்பா நாடகம் ஆடுறீங்க? இந்த நடிப்பு தான் வேணான்றோம். தயவு செஞ்சு நடிப்பை ஓரந்துக்கு போட்டு யதார்த்த களத்துக்குள்ள வாங்க. விஜய் பேசுற எல்லா விஷயங்களும், விஜயோடைய செய்கை, பேசுற விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சினிமாவில் பார்த்த மாதிரியே தான் பண்றாரு. ரியாலிட்டி, யதார்த்தம் அப்படி எதுவுமே இல்லை. அவர் திரையிலுமே வந்து யதார்த்தமா எந்த நடிப்பும் நடிச்சது இல்லை. எல்லாமே வந்து ஓவர் ஆக்டிங் தான். அதே ஓவர் ஆக்டிங் தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா சட்டமன்றத்தில், முதலமைச்சருடைய அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் சோறு தின்னாரு. அதுவும் தன்னோட கையை பயன்படுத்தி வாயில வச்சு தின்னாரு. என்ன காலை யூஸ் பண்ணி வேற எதுலயும் விட்டு தின்றீங்களாடா? என்ன தாண்டா நீங்க வந்து சொல்ல வரீங்க? அவர் காமராஜர் மாதிரி ஆட்சி கொடுக்குறாருன்னு சொல்ல வரீங்களா? அந்த அளவுக்கு எளிமையான பிள்ளைன்னு சொல்ல வரீங்களா? நம்ம கடந்த ஆண்டுல நடந்த தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டி நேரடியா இப்ப நம்ம பேசுற மாதிரியே இதே மாதிரி நம்ம வந்து விமர்சனத்தை வச்சிருக்கோம். ஆனா
எவன்லாம் போன ஆட்சியை விமர்சனம் பண்ணானோ, தாவேகாக்கு ஆதரவா பண்ணானோ, அவன் யாரும் இன்னைக்கு வந்து ஆள காணோம். இந்த நடுநிலை நக்கிகள் ஒரு ஒரு டெர்ம்ல ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்பே இப்ப ஆள காணோம். எங்கப்பா தம்பிங்களா இருக்கீங்க? வந்து வீடியோ போடுங்கப்பா. அண்ணா ஆட்சி அமைச்சு பல நாள் ஆயிருச்சு. அந்த பல நாட்கள்ல தாவேகாவினுடைய ஒருத்தன் போயிட்டு ஒரு 12 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் குடுத்துருக்கான். ஒருத்தன் கஞ்சா வித்திருக்கான். இது ஒருத்தன் நடு ரோட்ல இறங்கி பப்ளிக் வந்து ஆபாச வார்த்தை சொல்லி மிரட்டுறான். ஒருத்தன் இங்க நடு ரோட்ல ஆட்டோ வெட்டுறானுங்க. கொடூரமான சம்பவத்தெல்லாம் பண்றானுங்க. வாங்க தம்பிங்களா, எவனாவது வாய தொறந்து பேசுங்க தம்பிங்களா. என்னப்பா யாருமே பேச மாட்றீங்க? போன ஆட்சியில கொந்தளிச்ச இந்த நடுநிலை நக்கிகள் முக்காவாசி பேர் இப்ப ஆள காணோம். என்ன மாரி ஒரு 4 பேர் தான் இருக்கோம். அதுவும் நான் எந்த கட்சி சார்பும் இல்ல. இன்னும் சில நபர்கள் மத்த கட்சியில சார்புல எடுத்துக்கிட்டு தான் இதுல பேசுறாங்க. எங்க போயிட்டீங்க? வாங்க. ஃபேக் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பரப்ப தெரியுதுல்ல. வாங்க வந்து பேசுங்க. இதுதான் இதுதான் உண்மையான ரியாலிட்டி. மக்களே புரிஞ்சுக்கோங்க. வெகுஜன மக்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த நான் விரும்புறேன். மாற்றம் அப்படின்றது ஆட்சியாளர்கள மாத்துறது கிடையாது மாற்றம். சரியா? நம்மளும் கொஞ்சமாவது அடிப்படையில மக்களாகிய நம்மளும் கொஞ்சம் மாறணும். கொள்கை அப்படின்ற ஒரு மாற்று அரசியல யாரு கையில எடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு முன்னுரிமை, முக்கியத்துவம் குடுக்கணும். இன்னைக்கு தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 49 பேரு 49% வந்து குற்றப்பின்னணி கொண்ட நபர்கள். நீங்க மாற்றத்துக்காக உட்கார வச்சிருக்கீங்களே சட்டமன்றத்துல, அதுல 49% குற்றப்பின்னணி கொண்ட நபர்கள். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஹையஸ்ட் குற்றவாளிகள் இருக்கக்கூடிய கட்சி எதுன்னா, தமிழ்நாட்டுல தாவேகா தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்ன அறிக்கை தான். வேணா போய் ரிசர்ச் பண்ணி தேடி போய் பாருங்க. புரியுதா? இதுதான் உங்களுடைய மாற்றமாங்கிறத நீங்க மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும்